மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பேக் டு பேக் ஹாப்பி அப்டேட்ஸ். ஆல்ரெடி அவார்ட் வாங்கிட்டாங்க நம்மளுடைய ஃபேவரட் பேர் விஜய் அண்ட் காவேரி கலாட்டா பிளாட்ஃபார்ம்ல இருந்துமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த கிங் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி அவர்களுடைய அசிஸ்டன்ட் ஸ்ரீனி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்ல இருந்து செம்ம ஸ்டைலாக போயிட்டு அவரே மாசா உட்கார்றாரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்ம மதுரை வயல்ல இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிருக்காங்க போல. அது ஆக்சுவலாக ஒரு காலேஜ் தான், பட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஏதாவது காம்படிஷன் நடந்திருக்கும், அதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த ப்ரைஸஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு தோணுது. பட் எனிவே செம மாசாக இருக்காரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஈவெண்ட்டாக இல்லை ஒரு 2 days நேற்றுக்கு நடந்துச்சான்னு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு தனியாக காம்படிஷன்லாம் வைக்கிறாங்கன்னா அது மேக்ஸிமம் சண்டேஸில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எல்லாருமே வந்து காலேஜுக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க போல. இன்னைக்கு கூட நடக்கலாம். எனக்கு ஏன் நேற்று டவுட் வந்துச்சுன்னா, நேற்று தான் கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதே சேம் காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. ஸோ மேபி நேத்தா இருக்கலாம். அதை வந்து இன்னைக்கு ஸ்ரீனி ப்ரோ லேட்டா வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் இன்னைக்கு எடுத்ததா கூட இருக்கலாம். எதுவா இருந்தா என்ன, நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டிக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து இந்த காலேஜ் இருக்கும் இல்லையா, கான்வகேஷன் அதர்வைஸ் சம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரிலாம் நடக்கும், அதுக்கெல்லாம் போயிருக்காங்க. பிகாஸ் எங்கள் சித்தப்பா அங்கே தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும் PhD பண்ணாங்க அப்படின்ற காரணத்தினால. ஸோ இப்போ சுவாமி அவர்கள் அவங்களுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுடைய வளர்ச்சி லெவல் அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. வேற லெவல் மாஸ், ஒரு சூப்பர் என்ட்ரி. அந்த குட்டி வீடியோ ஷேர் பண்ண ஸ்ரீனி அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த குட்டி குட்டி ஸ்னாப்ஸ்லாம் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். செம்ம மாசா இருக்காருப்பா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.